திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மாசி ஆவணி திருவிழாக்கள் பிரமோற்சவமாக 12 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான ஆவணி திருவிழாவினை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக கொடிப்பட்டமானது மாலையில் யானை மீது ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. காலையில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரம், தர்ப்பைப்புல், மலர்கள், பட்டு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, சோடசோபசாரணைகள் நடைபெற்றது. திருவிழா நாட்களில் மேல கோவிலில் இருந்து தினமும் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி குமரவிடங்க பெருமான், வள்ளி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான வருகின்ற 28ஆம் தேதி 5ஆம் திருநாள் குடைவரை வாயில் தீபாராதனையும், 30ஆம் தேதி 7ஆம் திருநாள் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 31ஆம் தேதி 8ஆம் திருநாள் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற 2/9/2024ஆம் தேதி நடைபெறுகின்றது. திருவிழா நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவிழாவிற்காக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது.